அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம லஞ்ச் கூட பின்றது எப்படி பார்ட் 2 வீடியோல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம லஞ்ச் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல கூடைக்கு அடி போடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2 ரன்னிங் வயர் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் கலர் வயர், அந்த வயரை இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். கீழே கூடையோட அடி நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரப்போறோம். ரன்னிங் வயர் தான் சுத்து வயர், அந்த வயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த வரி முழுசும் இந்த சுத்து வயர் வச்சு நம்ம பின்ன போறோம். இப்போ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா பின்னிருங்க. பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் கடைசி நாட் எப்படி பின்றதுன்னா. இப்போ கடைசி முடிச்சு பின்ன போறோம். இது முதல் கார்னர். கீழே நம்ம பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ நம்ம கூடையோட கார்னர் திருப்பும்போது, மூளை திருப்பும்போது நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண மாட்டோம். இது முதல் கார்னர், முதல் மூளை. ரன்னிங் வயரை கட் பண்ணாமலே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம் ஃபுல்லா. செகண்ட் கார்னர்.
third corner, fourth corner. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு. இதுதான் fourth corner. தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போறதில்ல. ரன்னிங் வயரை எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர். 4 கார்னரும் இப்போ நம்ம தப்பு இல்லாமல் திருப்பிட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரலாம். நாலு வரிசை பின்னி முடிச்சிட்டேன். இப்போ கலர் மாத்திரம் 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு பிங்க் வயரை கட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை ரன்னிங் வயரை இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடுங்க. கோர்த்து விட்டு இந்த வயரையும் உள்ள விட்டுருங்க. நம்ம கார்னர் திருப்பும் போது உள்ள நாட்டுக்கு பின்பக்கம் எப்படி கோர்த்து விட்டுட்டு நம்ம கார்னர் திருப்பணுமோ அதே மாதிரி இந்த 2 வயரையும் நீங்க கோர்த்து விட்டுறணும். நம்ம பின்னிருக்க சாதா முடிச்சோட உள்பகுதியில் நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி கோர்த்து விட்டோன்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக திருப்பிடலாம். இந்த மாதிரி வயரை உள்ள விட்டுறணும். இப்போ நாட்டோட உள்பகுதியில் நீங்கள் கோர்த்து விட்டுறலாம். அந்த பிங்க் வயரையும் நீங்கள் நாட்டோட உள்பகுதியில் நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம கலர் மாற்றிட்டோம். கீழே வந்து பிங்க் கலரில் நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம பச்சை கலரில் பின்னிக்கிட்டே வரோம். இப்போ நமக்கு பச்சையும் ரோஸ் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு மிக்சட் கலரில் நமக்கு நாட் வருது. இந்த இடத்துல கீழே நம்ம 4 வரிசை பின்னியாச்சு. இப்போ பச்சையில் நம்ம பின்னிக்கிட்டு வர போகிறோம். பச்சையில் 11 வரிசை பின்னிருக்கோம். மேலே திருப்பி 5 வரிசை நம்ம பிங்க் கலரில் பின்னி இந்த கூடையை முடிச்சிருக்கோம். நமக்கு 4 கார்னர்லையும் 4 குட்டி குட்டி சதுரமும் சென்டரில் ஒரு பெரிய செவ்வகமும் 4 பக்கமும் மிக்சட் கலரில் ஒரு செவ்வகமும் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் வயரை 3 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்படி ஒரு லைனை நம்ம மடித்து உள் பகுதியில் கோர்த்து விட போகிறோம். முதல்ல இந்த வயர் எப்படி கோர்க்குதுன்னு பார்ப்போம். முதல் நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் உள்ள சொருகிக்கிட்டே போகணும். 2வது நாட்டு, 3வது நாட்டு, 4வது நாட்டுன்னு அடுத்தடுத்த நாட்டில் சொருகிக்கிட்டே வாங்க. வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் சொருகிக்கிட்டே போயிடணும்.
இப்போ இந்த பக்கம் எப்படி கோர்க்கிறதுன்னு பார்ப்போம். நாட்டு பின்னிருக்க வரியை விட்டுருங்க. ரெண்டாவது வரியை விட்டுட்டு மூணாவது வரிசையில நேரா இருக்க முடிச்சுல சாதா முடிச்சுல கோர்த்து விடுங்க. இப்ப இழுத்தீங்கன்னா அந்த முதல் வரி மடங்கிரும். ஸோ உங்களுக்கு கூடையோட விளிம்பு மடங்கி இருக்கும். நல்ல ஸ்மூத்தான ரவுண்ட் சர்ஃபேஸா இருக்கும் கூடையோட விளிம்பு. இப்ப அடுத்தடுத்த முடிச்சுகள்ல சாதா முடிச்சுகள்ல கோர்த்துக்கிட்டே வரப்போறோம். நேரா வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம கோர்த்துக்கிட்டே வரப்போறோம். இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்துருங்க. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூடை எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வயர் நீட்டிட்டு இருந்ததுன்னா அந்த வயரை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கூடை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கூடையை நீங்க பின்னி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.